ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 30 by NIRF. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் பதற்றம் இருந்து கொண்டே இருந்தது, தாக்குதல்களும் தொடர்ந்து கொண்டிருந்தது. தற்போது இரு நாடுகளும் தாக்குதல்களை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது. இதை பற்றி 40 வருடங்களுக்கு மேலாக ஊடகத்துறையில் பணியாற்றியவர், எழுத்தாளர், உலக அளவில் பல ஊடகங்களில் பணியாற்றியவர், தாய்லாந்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் பணியாற்றிய திரு சத்யா சிவராமன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்து கொண்டே இருந்தது, அடுத்து என்ன ஆகும்னு. இப்போ இரு நாடுகளுமே அறிவித்திருக்கிறார்கள், நாங்க இந்த தாக்குதலை நிறுத்திக் கொள்கிறோம் என்பதை. ஆனா இத முதலில் அறிவித்தது அமெரிக்கா, ட்ரம்ப் தான் இதை அறிவித்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு தகவல்னு சொல்றேன். எனக்கு இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுமே உலக அளவில் பார்க்க போனாக்க உலகத்துல இருக்கிற எல்லாத்தோடையும் ஏழ்மையான நாடுகள்ல ரெண்டு நாடு. இந்த ரெண்டு நாடும் போர் போட்டு ஒருத்தர் கூட போர் போட்டு இவ்வளோ ஒரு பணத்தை செலவழிச்சு மக்கள் உயிரிழந்து இது செய்யறது ரெண்டு நாட்டுக்கும் சரியான விஷயம் இல்லை. உலக லெவல்ல பார்க்க போனாக்க முதலாக ட்ரம்ப் இதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல. ரெண்டு பேரும் நிறுத்தணும், இந்த தாக்குதல் நிறுத்தணும்னு அவர் சொன்னதுதான். ஜேடி வேன்ஸ் வேற மாதிரி சொன்னார், இது என்னோட பிசினஸ், நாட் த பிசினஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்னார். தட் வாஸ் அதுல என்ன தெரியறதுனாக்க ஜேடி வேன்ஸ் டசன்ட் நோ வாட் ட்ரம்ப் இஸ் திங்கிங். வைஸ் பிரசிடென்ட்கே அவர் பிரசிடென்ட் என்ன யோசிக்கிறாருன்னு தெரியாம இருக்குன்னு எனக்கு தோன்றது. ஆனா ட்ரம்ப் he knows see, one of the things about Trump is that compared to even previous presidents, he is not a warmonger. US governments ஓட வரலாறு நம்ம பார்த்தோம்னாக்க போன ஒரு 100 வருடத்துல சொல்லலாம், definitely ஒரு 50-70 years, every US president has gone to war. வியட்நாம், கொரியா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்கானிஸ்தான், யுகோஸ்லாவியா, எல்லா இடத்துலையும் போர் போட்டிருக்காங்க. அது டெமோக்ராட்டிக் பிரசிடண்டா இருக்கலாம், ரிப்பப்ளிகன் பிரசிடண்டா இருக்கலாம். போர் போடுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பழக்கம் மாதிரி. ஒவ்வொரு பிரசிடண்டும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால போர் போட்டிருக்காங்க. ட்ரம்ப் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹூஸ் அகேன்ஸ்ட் சென்டிங் US troops abroad or fighting outside US. But US defense budget அவர் கட் பண்றார், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். In that sense, that is one reason. Compared to அவர் வேற விதத்துல பல விஷயங்கள் ரொம்ப பைத்தியகாரத்தமா பண்றது ஒரு பக்கம். ஆனா இந்த போர் விஷயத்துல எக்ஸப்ட் ஃபார் இஸ்ரேல் இஸ் a ஸ்பெஷல் கேஸ். இஸ்ரேலோட போர் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு டொமெஸ்டிக் ரீசன்ஸ், டொமெஸ்டிக் எலக்ட்ரல் ரீசன் இந்த யூஎஸ். அங்க இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் ஃபண்டமெண்டலிஸ்ட் விரும்புறாங்க இஸ்ரேல் பாலஸ்தீனை ஃபுல்லா கேப்சர் பண்ணுங்க. அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு யூக்ரைன்ல கூட ட்ரம்ப் ட்ரைட் டு பிரிங் ceasefire. So he is actually more interesting in that sense that he doesn't want, and I think that இதுல ஒரு காமெடியான விஷயம் என்னன்னு சொல்றேன்னாக்க, Trump doesn't want attention anywhere except on himself. Global level daily he has to be in the news. He is a media attention. He is very deeply interested in daily media attention. அவரோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, நியூஸ்ல நான் வரணும்னு ஏதாவது ஒரு காரணத்தினால. ஸோ திஸ் ஹஸ் பீன் மோட்டிவேட்டட் ஆல்சோ பை ஹிஸ் ஓன் நீட் ஃபார் மீடியா அட்டென்ஷன். பட் இட்ஸ் a குட் மூவ். He is also pro peace president at one level, I would say, comparatively. சரி, இப்ப இரு நாடுகளுமே இதை நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையில ஒரு நல்ல விஷயம்தான். பட் இன்னொரு பக்கம் எதற்காக இந்தியா ஆரம்பித்ததோ அது நிறைவேறி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? ஒரு விதத்துல இந்தியா தீவிரவாதத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம், இதை நாங்க டாலரேட் பண்ண மாட்டோம்னு ஒரு மெசேஜ் கிளியரா அனுப்பிச்சிருக்காங்க. டெஃபினெட்லி அது இந்த போர் வழியா தான் செய்யணுமா இல்லையாங்கிறது வேற விஷயம். அதை பத்தி நம்ம வேற மாதிரி கூட அதை பார்க்கலாம். எனக்கு லோ இன்டென்சிட்டி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி போர் போட்டு நம்ம நிறுத்த முடியாது.
லாங் டேர்ம் அது, அதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராப்ளம். ஏன்னா ரெண்டு நாட்டிலையும் தனிப்பட்ட நாடா கேட்குற பல பகுதிகள் உண்டு. அதில் வந்து இவங்க வந்து டிப்ளமேட்டிக்கலி இதை சால்வ் பண்ணணும். நம்ம என்ன சொன்ன மாதிரி உலகத்தில் எல்லாத்தோடையும் ஏழ்மையான நாடுகள்ல இந்தியா, பாகிஸ்தான். பாகிஸ்தானோட நிலைமை வந்து இந்தியாவோட பல மடங்கு மோசமா இருந்தாலும் இந்தியா ஒரு பெரிய சூப்பர் பவர், பெரிய ரிச் நேஷன் சொல்ல முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ஒரு போருங்கிறது வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் பிஸ்னஸ். அப்பார்ட் ஃப்ரம் பீப்புள் டைங், மக்கள் ரெண்டு பக்கத்துலயும் சிவிலியன்ஸ் தான் அதிகமா பயன்பட்டு காலமாறாங்க. அதே நேரத்தில் வந்து இப்போ ஒரு ரஃபேல் ஜெட்டும் $500 million $500 million நீங்க ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க 1500 கோடிக்கு மேல. அந்த 1500 கோடி ஒவ்வொரு பிளேனும், ஒரு பிளேன் நீங்க இருந்தாலும் அது வந்து இட்ஸ் பிக் லாஸ். மணி கேன் பி ஸ்பெண்ட் ஆன் சோ மெனி அதர் திங்ஸ். நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து வேலை இல்லாம, வருமானம் இல்லாம, உணவு இல்லாம, கல்வி இல்லாம இருக்கிற ஒரு நாடுகள்ல வந்து ஒரு இவ்வளவு பெரிய போர் போடுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஆர்டினரி டிசிஷன். அண்ட் சம் ப்ராப்ளம்ஸ் கேனாட் பி சால்வ் த்ரூ வார். பட் இந்தியா sent a message. It sent a very clear message. Pakistan has also responded. I think the Indian problem is that it was also partly emotional. It was not entirely strategic. So ட்ரம்ப் எடுத்துட்டாக்க ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இந்தியா தாக்குதல் ஆரம்பிச்ச போது, இந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் மேல இவங்க அட்டாக் பண்ணுன்னு சொல்லும்போது, ட்ரம்ப் said that I hope they stop the war, but they've been fighting for a long time. சொல்லுங்க இவங்களுக்கு இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மோதுறது வந்து இவங்களுக்கு பழக்கமா போயிடுது. எப்படி இதை நம்ம எப்படி பார்க்கணும்னாக்கா, குளோபல் லெவல் எப்படி பார்க்கணும்னாக்கா, ஒரு பெரிய மிராஜ்தார் ஜமீன்தார் தோட்டத்துல வந்து வேலை பண்ற ரெண்டு ஆட்கள் வந்து ஒருத்தரை அடிச்சுருந்தாங்கன்னாக்கா, அந்த ஜமீன்தார் வந்து ஒரு கொஞ்சம் டாலரேட் பண்ற 2 நாள் அடிச்சுக்கிட்டோங்க, 3ஆம் நாள் திருப்பி போய் வேலை பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் பார்க்கணும். பிக் பாஸ் இஸ் கம். நான் ஒரு மாஃபியாவோட அண்டர்வேர்ல்ட் டானா இருந்தேனாக்க, பெரிய நாயகன், பாம்பே அண்டர்வேர்ல்டு நாயகனா இருந்தேனாக்க, இந்த சின்ன சின்ன பசங்க சண்டை போடுறது வந்து நான் டாலரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா சண்டை போடுறது நான் தான் சண்டை போட முடியும். யூஎஸ் என்ன சொல்ற, ட்ரம்ப் என்ன சொல்றனாக்க, இங்கேயா தாக்குதல் செய்யணும்னாக்க நான் தான் செய்வேன், வேற யாரும் செய்யக்கூடாது. அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்காரு, அவரோட பாடி லாங்குவேஜ்லேயே தெரியாது. திஸ் இஸ் a distraction for them. அவர் வந்து குளோபல் லெவல்ல சைனா ரைவலா பாக்குறார், சைனாவை மடக்க பாக்குறார், ரஷ்யா யுக்ரைன் வார் சால்வ் பண்ண பாக்குறாரு. அதுல வந்து இவங்க சவுத் ஏஷியால இருந்து ஏழையான நாட்கள் வந்து மோதறது வந்து அவருக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனா தெரியும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுத்தையும் யூஎஸ் வந்து பயன்படுத்துறாங்க. இந்தியா வந்து சைனாக்கு அகேன்ஸ்டா பயன்படுத்த பாக்குறாங்க. பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாட்டுகள் உள்ள வந்து ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி பாகிஸ்தானோட மிலிட்ரி, அவங்க டாப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அமெரிக்கன் பணத்துல தான் வளர்ந்துருக்காங்க போன 20 வருஷம். ஸோ பாகிஸ்தான் ஆல்சோ ஆக்சுவலி லைக், to put it very bluntly, both are like become like servants to the US. When the servants fight, the landlord, the jamindar will come and tell them to stop at some point of time. அடிச்சது போறோம் அப்படிதான் பார்க்கணும் அது. And I welcome it, because on their own இவங்க எவ்வளவு, எந்த அளவுக்கு இன்னும் தாக்குதல் நீண்ட காலம் நடக்குமா, அதுல எவ்வளவு டேமேஜ் ஆகும். போத் கண்ட்ரிஸ் ஏழையான நாடு இருந்தாலும் நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்காங்க 2 பேரும். We don't know the consequences. So it's a very welcome ceasefire. Whatever be the reason. ஆனா சார், இப்ப இந்தியா பாகிஸ்தான் இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை, இவங்களுக்கான முடிவு அப்படிங்கறத தாண்டி பிக் பாஸா அமெரிக்கா தான் இருக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுதா? திரும்ப திரும்ப அது ப்ரூவ் ஆகுதா? அது இந்தியாவுக்கு நல்லதா? இந்தியால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க, இந்தியால வந்து நம்ம ஆங்கிலம் பேசுறதுனால நம்ம இங்கிலீஷ் பீப்புள் நினைச்சுக்கிறோம். We are not. We are Indians. We are a poor country. We are not European. No, we cannot compete with those super powers. சூப்பர் பவரோட நீங்க கம்பீட் பண்ணோம்னாக்க சைனா மாதிரி பண்ணணும். அவன் வந்து ஒரு 40 வருஷம் முன்னாடி இருந்த நிலைமையில இருந்து நிலைமை அவங்களோட போன 20 வருஷத்தையும் அங்க வந்து மாற்றத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா அது அங்கேயும் கத்துக்கணும். யூ டு டெவலப் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணணும். நீங்க ஸ்ட்ரென்த் இல்லாம நான் சூப்பர் பவர்னு சொன்னாக்க உலகத்துல வந்து சிரிப்பாங்க. நோபடி ரெஸ்பெக்ட்ஸ் இட். நம்ம இந்தியன் மீடியா வந்து என்ன வேணாலும் சொல்றதுக்கு தயாரா இருக்கான்.
டிவி சேனல் நியூஸ்ல வந்து இந்தியா இஸ் இது, இந்தியா இஸ் தட்னு, பர்டிகுலர்லி ஆல் திஸ் பிக் இங்கிலீஷ் சேனல்ஸ் அவங்க பேசுற பேச்சு பார்த்தாக்க இந்தியா இஸ் பிகஸ்ட் சூப்பர் பவர்னு சொல்ற மாதிரி இருக்கு. இட் இஸ் ஆல் ராங். See, to solve a problem, you have to identify the problem first. The ப்ராப்ளமே இல்லைன்னு நம்ம சொன்னாக்க அதுக்கு எங்கேருந்து சொல்யூஷன் வரும்? நம்மளோட ட்ரூ ஸ்ட்ரென்த் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரென்த் இல்லைன்னாக்கா அது ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். நான் ப்ராப்பரா ட்ரைனிங் இல்லாம ஒரு 100 மீட்டர் ரேஸ்ல போய் நான் தான் சாம்பியன் ஓடினாக்க நீங்க ஜெயிக்க முடியாது. அதுக்கு ட்ரைனிங் தேவை. அந்த ட்ரைனிங் பண்றதுக்கு தயாராகும். இந்திய நாட்டை வந்து ஒரு சூப்பர் பவரா மாத்துறதுக்கு என்னென்ன தேவையோ அது ஃபர்ஸ்ட் செய்யணும். ஒரு இண்டஸ்ட்ரியல் பவரா வரணும், சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணும். சாதாரண மக்களுக்கு வந்து நீங்க ஒண்ணுமே கொடுக்காம இந்தியால இருக்கிற வெல்த் இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா அது நைஜீரியா மாதிரி இருக்கு. இந்தியா ஒன் ஆஃப் வர்ஸ்ட் வெல்த் பில்லியனர்ஸ் இருக்காங்க, அம்பானி அதானின்னு இருக்காங்க ஒரு பக்கம். பட் யூ ஆல்சோ ஹேவ் த லார்ஜஸ்ட் புவர் பாப்புலேஷன் இன் தி வேர்ல்ட், in absolute numbers. Malnutrition is one of the highest in the world. Illiteracy is among the highest in the world. How can you call yourself a superpower? You should build yourself first. So there's a wrong impression among the Indian leadership also right from independence. நேரு காலத்திலிருந்தே இவங்க நல்லா ஆங்கிலம் பேசுறதுனால அவங்க வந்து ஆன் பார் வித் த வேர்ல்ட் லீடர்ஷிப் நினைச்சாங்க. ஆர் மாரல் பவர் இஸ் ஈக்குவல் டு மிலிட்டரி பவர் நினைச்சாங்க, ஆர் எக்கனாமிக் பவர். இட் இஸ் நாட். Moral power is not enough. So you need to have a realistic assessment of what your position in the world is. உலகத்துல நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்னு அது ஃபர்ஸ்ட் நம்மளே புரிஞ்சுட்டு you have to act with some more humility. பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இஸ் மச் worse shape than India. பாகிஸ்தான்லயும் இந்த ஒரு இது இருக்கு, அவங்க பெரிய ஒரு உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவர்னு அவங்களும் நினைச்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. Pakistan is much worse off than India. Both countries have to understand that both need to develop themselves, and development is possible only through peace. So India Pakistan பிரித்ததே வந்து ஆங்கில பிரிட்டிஷ் ராஜ்ல தான் பிரிச்சுட்டு போனாங்க, அடிச்சுக்கிட்டோம் மோதிக்கிட்டோம். அண்ட் தேர் யூசிங் இட். கோல்ட் வார் பீரியட்ல வந்து பாகிஸ்தான் வந்து யூஎஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் பயன்படுத்தினாங்க. இந்தியா had to go and seek support from the Soviet Union. சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்தியா வந்து இந்தியாவை இவ்வளவு வருடங்களா வந்து எதிர்த்த நாட்டுக்கிட்டே போய் நம்ம வந்து ஒரு அடிமையா நிக்கிறோம் யூஎஸ் கிட்ட. ஸோ த லெசன் இஸ் தட் யூஎஸ் இஸ் த பிக் பாஸ் ரைட் நவ் அண்ட் யூ ஹேவ் டு லிசன் டு யூஎஸ். அந்த பஹல்காம்ல நடந்ததுக்கு வந்து யூஎஸ் இஸ் நோ கன்சர்ன். இந்தியா ஹேஸ் டு லிசன் டு தி யூஎஸ். ஆக்சுவலி இந்தியா அண்ட் பாகிஸ்தான் both are in the similar boat as far as US is concerned. Both are dependent on the US, and if the US says stop it, you have to stop. That is the truth. You know, we may not like it. It is bad for our ego. Our egos are hurt. But that is the truth. JD Vance வந்துட்டு JD Vance இங்க இருக்கும்போது தானே பஹல்காம் அட்டாக் நடந்தது. அது அப்போ அவர் இங்க இருந்து எல்லாம் பார்த்துட்டு போறேன் பின் வந்து this is none of our business சொல்றேன். அப்புறம் they don't care. And Trump has initiated this for multiple reasons. One is to stop the noise. It's like background noise. So now பேசும்போது background noise வருது, அதே மாதிரி அவர் கொடுத்தாங்க. இந்தியா வந்து background noise. He thinks that it's a disturbance. He wants full attention to his agenda. இது சடனா ஸ்டார்ட் ஆன ஒரு தாக்குதல். So multiple level we have to reflect, and putting all your eggs in the US basket. So மோடி வந்து யூஎஸ்ல போய் ஹலோ மோடின்னு ப்ரோக்ராம் பண்ணி ட்ரம்ப்பை இந்தியாவுக்கு வர வச்சு ட்ரம்ப்போட எலெக்ஷன்ல ட்ரம்ப்புக்கு எலக்ட்ரல் சப்போர்ட் போய் அதெல்லாம் செஞ்சது வந்து இட் இஸ் ஃபூலிஷ்னஸ். யூ கேனாட் டிபெண்ட் ஆன் தி யூஎஸ் டு சப்போர்ட் யூ இன் எவ்ரிதிங். ஹி வில் டூ இட் அக்கார்டிங் போய் ஐஎம்எஃப் லோனு பாகிஸ்தானுக்கு இப்போ சாங்ஷன் பண்ணது வந்து குட் நாட் ஹவ் பீன் டன் வித்வுட் யூஎஸ் green signal. What that means is that US is playing both countries they are using, but they are using them like their servants. No? So பட் இப்ப ஒரு மெசேஜும் சொல்லிருக்காங்களா சார், இனி தீவிரவாத தாக்குதலை முன்னெடுத்தால் போராகவே இந்தியா வந்து அதை கையாளும் அடுத்த கட்டமாக அப்படிங்கிற ஒரு வார்னிங்கையும் கொடுத்துதான் இத ஸ்டாப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வருது. அப்போ போரும் வேண்டாம் இப்போதைய சூழ்நிலையில, ஆனா இனிமே நீங்க வந்து
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லயோ அல்லது இந்தியா தரப்புல எங்கேயாவது நீங்க உங்களுடைய வேலையை காட்டுனா பாகிஸ்தான சொல்றது நாங்க இனி பொறுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருக்கலாம்ல. இல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னாக்கா நாங்க பஹல்காம்ல நடந்ததுக்கு எங்களுக்கு ஒன்றும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்போ பலூச்சிஸ்தான்ல வந்து ட்ரெயின் ஹைஜாக் பண்ற போது மார்ச்ல ஒரு ட்ரெயின் பலூச்சி பயங்கரவாதிகள் வந்து அதை ஹைஜாக் பண்ற போது பாகிஸ்தான் வந்து இந்தியாவை தான் பிளேம் பண்ணாங்க, நீங்கதான் இது வந்து தூண்டி விட்டுருக்கு. அப்போ இந்தியா வந்து நாங்க செய்யலன்னு சொல்றாங்க. பஹல்காம்ல பாகிஸ்தான் பண்ணியிருக்குன்னு இந்தியா சொல்றாங்க, அவங்க நாங்க செய்யல. அது ஒருத்தர் நாட்டுல வந்து பயங்கரவாதத்தை வந்து இவங்க தான் வளர்த்து கொடுறாங்கிறது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. பலுச்சிஸ்தான்ல அந்த ஹைஜாக்ல எல்லாம் இந்தியா தான் செய்ததுங்கிறதுக்கு எந்த ஒரு சின்ன ஆதாரம் கூட அவங்க கொடுக்கல. இல்ல இந்தியால வந்து காஷ்மீர் ப்ராப்ளம் இஸ் an old problem. Balochistan is also an old problem in Pakistan. காஷ்மீர்ல வந்து பாகிஸ்தான் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி செய்யறது வந்து அந்த பெரிய வரலாறு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். காஷ்மீர் ஒட்டி நம்ம இந்தியா பாகிஸ்தான் பல போர்கள் போட்டிருக்காங்க. 1947 இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பலூச்சிஸ்தான்ல வந்து போன 10 வருஷமா தான் 10-15 வருஷமா ஒரு ரொம்ப கான்சியஸா நீங்க காஷ்மீர்ல செஞ்சாங்க நாங்க பலூச்சிஸ்தான்ல செய்வோம்னு இவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுத்துருக்காங்க. அதுக்கு ஆதாரங்கள் வந்து அவங்க எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. அது டெஃபினட்டிவ் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் இஸ் டூயிங் தர் ஜாப் வெல்னு சொல்லலாம். ஒரு ஆதாரமே யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாம செய்யறாங்க. பட் தட் அக்யூசேஷன் இஸ் தேர். Why I am saying this is that both countries can accuse each other, but it should not go to the level of war. Because the war வந்து there is no solution. அது வந்து வேற விதமா பண்ணணும். அதுல வந்து பாகிஸ்தான் வந்து பலூச்சிஸ்தான்ல இருக்கிற மக்களோட என்ன விரும்புறாங்கன்னு ஒரு டெமோக்ராட்டிக் வழியில அவங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஸ்காட்லாந்து வந்து தனி நாடா பிரியறதுக்கு வந்து அவங்க ரொம்ப வருடங்களா வந்து விரும்புறாங்க. அது யுனைடெட் கிங்டம்ல வந்து அவங்களுக்கு they give them the right to hold a referendum. அதே மாதிரி கேட்டலோனியா ஸ்பெயின்ல இருக்கு, கியூபெக் கனடால இருக்கு. அவங்க ஹேண்டில் பண்றதே வேற விதமா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். காஷ்மீர்ல வந்து இப்போ ஆர்டிகல் 370 வந்து 1947 போட்ட ஒப்பந்தத்து படி அதை வந்து ஒன்லி த அசம்பிளி ஜம்மு காஷ்மீர் அசம்பிளி கேன் டிசால்வ் தட் அரேஞ்ச்மெண்ட். இது வந்து யூனியன் கவர்மெண்ட் இஸ் டூயிங் இட். யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு அசம்பிளி எலெக்டட் அசம்பிளி இருந்த ஒரு ஸ்டேட் கால் ஜம்மு அதே டிசால்வ் பண்ணி 3 யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. ஜம்மு காஷ்மீர்ல இப்ப எலெக்ஷன் வச்சிருக்காங்க, இது வேற விஷயம். But these are all unilateral actions, not democratic. காஷ்மீர்ல செய்யறது வந்து நாளைக்கு எந்த மாநிலத்துக்கு கூட செய்யலாம். தமிழ்நாட்டையே 3 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சாக்க there is a precedent. காஷ்மீர்ல செஞ்சது you can do that in any state in India. This is not democratic behavior. So there are many differences. So both countries have to pay attention to the needs. Kashmir is ours in சொல்ற போது you have to say that the people of Kashmir are ours, not only the territory. Then I just land territory. Kashmir is land, but more importantly, Kashmir is a people. You have to treat them like human beings, democratically. Pakistan again has the same problem, whether it is Balochistan or Sindh or the Pashtun population. They are rebelling against Pakistan. Pakistan is facing many separatist movements. So these problems cannot be solved by war. It is to be solved. இன்ஃபேக்ட் தென்னேஷியாலே உண்மையை சொல்ல போனாக்க தென்னேஷியா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் தெரியும். எப்படின்னாக்க they don't distinguish between us so much. பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான்லேருந்து ஒரு நபர் வந்து சென்னையில் ஒரு டீ கடையில் வந்து டீ குடிச்சாக்க இந்தியனா பாகிஸ்தானியான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இலங்கையிலேருந்து வந்தாக்க you cannot tell. பங்களாதேஷ் வந்தால் சொல்ல முடியாது. They're all the same people. Historically, 70 வருஷத்துல இந்த பிரிட்டிஷ் கொலோனியலிசம் பீரியட்ல வந்து பிரிச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஒருத்தர் அடிச்சுட்டு we are poor nations which have been left to fight with each other. The big boss will make us fight whenever he wants. Big boss will stop the fight whenever he wants. That is the truth. That is where we are. So we have to understand the situation. And நம்ம பலத்தை வந்து ஒற்றுமையோட இந்த தென்னேஷியால வந்து ஒரு should be a nuclear free zone. Without that you cannot develop. Or you make it South Asia Federation.
யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் ஏஷியான்னு ஒரு புது ஒரு யூரோப்பியன் யூனியன் செஞ்ச மாதிரி இங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் ஏஷியான்னு உருவாகிறதுக்கு வந்து ஒரு முயற்சிக்கணும். அதுக்கு வந்து வேற மாதிரி தலைமை, இனி காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் அந்த லெவல் லீடர்ஷிப் போகணும். அது இல்லை நமக்கு. யூ நீட் ஸ்டேட்ஸ்மென் ஹூ ஆர் குளோபல். இந்தியாவுக்கு ஒரு காலத்துல உலகம் முழுவதும் மதிப்பு இருக்குன்னா காந்தி போல ஒரு தலைமையில வந்து விடுதலைக்கு போராடினதுனாலதான். He was recognized globally. Nehru was recognized globally. Now we have been reduced to Indian leaders. Once upon a time, Indian leaders were also world leaders. அது போய் அந்த காலம் போயிடுச்சு. Because of moral power. இப்போ moral power உங்ககிட்ட இல்லை. You are behaving like everybody else. You don't have great military power. You don't have economic power. என்ன சூப்பர் பவர்னு நம்ம சொல்லிக்கிறது என்ன பேரு? நம்ம உள்ளே சொல்லிக்கிற மாதிரி, நம்மளே பாராட்டிக்கிற மாதிரி வேற ஒன்றும் இல்லை. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ஆனா அந்த சூப்பர் பவரை நோக்கி நம்ம கண்டிப்பா இந்தியா நகர வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai. Ranked number 30 by NIRF. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.